ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போடுவேன். இது மெத்தடு வந்து மின்காந்த அலை மூலம் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. நம்ம உடம்பு ஸ்கேன் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மேற்கு கிழக்க ஸ்கேன் பண்ணுறோம். அது டிரான்ஸ்மிட்டர் கருவி, இது ரிசீவர் கருவி. ஏன் நம்ம கிழக்கு மேற்கு அங்கே வச்சு பார்க்கணும்னா, இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்க தெற்க, மேற்க கிழக்க கிடையாது. அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பார்க்கணும். குறுக்க எந்த நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மேற்கு கிழக்கு கட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த போர் எத்தனை அடி ஆழம் போட்டிங்க? 300 அடியா? 300 அடி போட்டிருக்கோம். அவுட்ரு எத்தனை அடி இறக்குனீங்க? அவுட்ரு 60 அடி இறக்கிருக்கோம். 60 அடி. அந்த 40 to 60 அடியில் ஏதாவது வந்துச்சா? 40 to 60 லைட்டாக ஒரு கசிவு வந்துச்சு இல்லை? அதுதான் அந்த ஈரமண்ணு தான் இங்கே உயிர். இதே கிணறு போட்டிங்கன்னா அது ஓடும். கிணறு போட்டு சைடு போர் கிழக்கு மேற்கு போடணும், வடக்கு தெற்க போடக்கூடாது. கிழக்கு மேற்கு சைடு போர் போட்டால் அது ஓடிக்கிட்டு இருந்துக்கும். நீங்கள் அந்த 60 அடியும் அடைச்சிட்டிங்க, அறுத்து விட்டிங்களா? அப்போ சரி. 40 அடிக்கெல்லாம் ஓட்ட போட்டிங்களா? நல்ல நிறைய ஓட்ட போட்டிங்களா? கம்ப்ரஸருக்கு ஓடும். கம்ப்ரஸருக்காக ஓடுதா இல்லையா? கம்ப்ரஸருக்கே ஓட மாட்டேங்க. கம்ப்ரஸரை வச்சிங்களா? ஒன்றும் அதுவே ஓடலைண்ணே. 10 நிமிஷம் கூட ஓட மாட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி டோட்டலாக நின்றுது. ஏரியா வந்து ரொம்ப மோசமான ஏரியா. இந்த பம்பு ரூம் தெரியல. இந்த போர் வந்து உள்ளே 1 2 உள்ளே போட்டிருக்கேன். உள்ளே தள்ளி நல்ல எவ்வளவோ தூரம் உள்ளே நடந்து போனேன். இந்த மானூர் கம்மாய்க்குள்ளே முள்ளுக்கடாக இருந்துச்சு. இந்த சீம கருவேல மரமாக இருந்துச்சு. உள்ளே நடந்து போய் தண்ணி இல்லாத நேரத்தில் உள்ளே போய் போட்டது. அது இந்த வீட்டில் நான் போர் போட்டிருக்காங்க. நான் கீழ் சோத்தில் தான் போர் போட்டிருக்காங்க. அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் மாதிரி அது இல்லையா? அதில் போர் போட்டிருக்காங்க. அந்த சரம் வேறு, அந்த சரம் வேறு சொன்னோம் இல்லையா? வடக்கு தைக்கும் போது அது விலகிட்டுல, கிழக்கு ஒதுங்கிட்டு இல்லையா? இந்த பக்கம் போட்டிருந்தா இதே சரம் வரும். அதாவது கிழக்க போக போக மேற்க போக போக சரம் மாறும். புரியாததால் தெளிவாக சொல்கிறேன், மைண்டில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது சிந்தனை இருந்தால் நான் சொல்கிறது என்ன சொன்னாலும் ஏறாது. நீங்கள் சொல்கிறது நாங்கள் தலையை ஆட்டுவோம், மைண்டு உள்ளே போகாது. அதனால் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அதை புரியலைன்னா திரும்ப கேட்டுக்காங்க. வடக்கு தெற்க சரம் நமக்கு முக்கியமாக இங்கே தெற்க இருந்து தான் அந்த நீரோட்டம் வரும். ஏன்னா இங்கே தான் கேட்ச்மெண்ட்டு. மானூர் கம்மாய், பெரிய கம்மாய், இந்த சரம் தான் நமக்கு இங்கே வரணும். ஆனால் பாறை வந்து சரியில்லைன்னு வைங்களேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது 2வது ஸ்கேன் நடக்கு. 15 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்துக்கு பார்க்கும். இந்த ஏரியா பாறை வந்து புளு மெட்டல் ராக்கு. புளு மெட்டல் என்னது? ரோடு மெட்டல், பில்டிங் ஸ்டோன் இல்லை சாரம் கேட்டு நாங்கள் டெக்னிக்கல் வேர்டு அது சரியா? புளு மெட்டல், கருங்கல் பாறை. கீழே இந்த போர்பட்டம் வெளியே வந்திருக்கு இல்லையா? அதான் கருங்கல் பாறை. ஸோ நான் ஜியாலஜிக்கலாக என்ன சொன்னனோ அதே தான் பூமி கீழே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 16 மீட்டர் லென்த்துக்கு 200 மீட்டர் டெப்த்துக்கு பார்த்தோம். கீழே ஃபுல்லாக பாறையை தான் காட்டுது. மேலே மட்டும் கொஞ்சம் இலக்கம். அதில் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். இப்போ இது 300 மீட்டர் ஆக்கியிருக்கோம். இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்கத்துலலாம் இது பெரிய மானூர் கம்மாங்கிறது தான் பேர், பெரிய கம்மா. ஆனால் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. அதனால தான் கோடையிலே உங்களுக்கு தண்ணி வற்றக்கூடாதுன்னு சொல்லி நடு குளத்தை தாண்டி அங்கே, ஏன்னா அதில் சிதைவு இதே அளவு சிதைவு தான் இருக்கும். ஆனால் கேட்ச்மெண்ட்டு அந்த தண்ணி நிரந்தரமாக இருக்கும். நீர்மட்டம் 20 அடி 30 அடிக்கு கீழே கோடையிலே இருக்கும். அதை காரணம் வச்சு தான் நான் ஆழத்தை அங்கே தூரமாக போய் போட்டேன். அந்த ஊருக்காக, எட்டாங்குளம் ஊருக்காக. இது எட்டாங்குளம் தனி பஞ்சாயத்து தானே இது. இங்கே வந்து சீனிக்கல் பாறைங்கிறது 1 2 இடம் வருது தம்பி. நான் உங்கள் ஊருக்காரங்களுக்காக பார்த்து கொடுத்தேன்னு சொன்னோம்ல, இந்த குளத்துக்குள்ளே போய் உள்ள ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன். அது 100 130 அடியில் பயங்கர சீனிக்கல் பாறை. அப்படி நிறைய தண்ணி. ஆனால் இடி பாறை. ஆமாம், இடிஞ்சு உள்ளே விழுந்துடும். ஆனால் நிறைய தண்ணி வரும். 7 HP மோட்டர் ஓடும், சப்மர்சிபிள். அவருக்கு அப்படி வந்துச்சு தண்ணி நிறைய. ஆனால் இடிஞ்சு போகுதுன்னாச்சு. நான் திரும்ப ரீடீல் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் வடக்கத்தக்க ஒரு சீனிக்கல் சரம் போகுது. அவருக்கு கரெக்டாக அதை பிடிச்சி கொடுத்தேன். இது வந்து இடியாது, ஏன்னா கருங்கல் கட்டின பாறை. ஆனால் தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது வந்து உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடியது. ஏன்னா விஞ்ஞானங்கிறது உள்ளது உள்ளபடி தான் சொல்லணும். உங்களுக்கு ஆசை இருக்கும் நிறைய தண்ணி பொங்கணும்னு. உங்கள் ஆசைக்கேற்ற மாதிரி நாங்கள் உடுக்க அடிச்சுட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை.
நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். எங்களுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு இன்ச்சு தண்ணி என்னத்தையே வெளியே வந்தாங்க கூட போதும், எங்களுக்கு கெட்டுமான. இந்த இடத்துல எது பெஸ்ட் இடமோ அதை சொல்லுவேன். சரி. இப்போ அந்த ஸ்கேனில் பெஸ்ட் இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். ஆ இந்த ஸ்கேனில் உள்ள பெஸ்ட் இடத்த அடையாளம் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு ஸ்கேனும் பண்ணுவேன். ஆ அதில் உள்ள பெஸ்ட் இடத்த அடையாளம் பண்ணுவேன். இந்த 3ல் எது பெஸ்ட்டு அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது மானூர் அருகே உள்ள எட்டாங்குளம் பகுதி. கண்ட்ரி ராக்கு வந்து சார்னகைட்டு, பாறை அமைப்பு வந்து வடக்கு தெற்க. இங்கே எனக்கு பின்னாடி தெற்க வந்து மானூர் பெரிய கம்மாய் இருக்குது. இந்த ஊருக்காக இந்த கம்மாய்க்கு உள்ளே ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி போர் போட்டிருப்பேன். அது 100 அடிக்குள்ளே வந்த தண்ணி தான் சார்னகைட்டாக்கு. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை. இந்த இதில் வர்ற 3வது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து தவறானது. ரோடினுடைய ரீடைனிங் வால் பக்கத்தில் வச்சு பார்த்தது, அதனால் அது தவறு. கோடை மழை தண்ணீர் ரீடைனிங் வாலுக்கு கீழே இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றுது. ஸ்கேனில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். அதை நாம் தான் விழிப்புடன் இருக்கணும்.